ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் இருங்க. சேஸ் எல்லாமே உடஞ்சி டயர்லாம் பாருங்க. ஸோ அவ்வளோதான் வண்டி ஸ்க்ராப்பு. ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 4. தூங்கவே இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி எங்கள் பக்கத்து ரூமில் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் காலையிலே ஃபோன் அடித்து சூப்பர்வைசர் எழுப்பி இப்போ அந்த பைக்கை மட்டும் எடுக்க போங்க அப்படின்னு சொல்லி நானும் அப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் போயிட்டு பைக்கை போய் எடுக்க போனோம். அவரை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ தூங்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி டே 4ங்க. நம்ம வந்து ஐஃபோன் வாங்க போகிறோங்கிற சீரீஸில் இன்றைக்கி டே 4. ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி ஜாப் பண்ணி ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். தொண்டை சரியில்லை, தூக்கம் இல்லை, டயர்டாக இருக்குது. இன்றைக்கி எப்படி தான் நம்ம ஆர்டர் எடுக்க போகிறோன்னு தெரில. நேற்று நல்லபடியாக நல்ல ஆர்டர் எடுத்தோம். உங்களோட லெமன் சப்போர்ட்டோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சும்மாவாக தான் அனுப்பிவிடுங்க. அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் அனுப்பிவிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4ங்க. ஸோ நம்ம இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்து ஐஃபோன் வாங்க போகிற சேலஞ்சோட டே 4 இன்றைக்கி. சரி, நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 23 ஆர்டர் பண்ணியிருந்தோம். 11 மணி நேரம் வேலை பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 1:37 ஆகுது. முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்போம். ஏன்னா ஒரு சம்பவம் இங்கே ரூமில். ஸோ என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த ரூம்குள்ளே பார்த்துருப்பீங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மள நின்றுருப்பான், நிக்கில். என்னென்னா, நேற்று வந்து கஸ்டமர் லொக்கேஷனில் போய் ஆர்டரை கொடுக்க போயிருக்கு. நாங்கள் போகும் பார்த்தீங்களா. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டு கஸ்டமர் லொக்கேஷன் வாசலில் வண்டியை விட்டுட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவன் நேற்று கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணியிருக்கான். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிஐடி வந்திருக்காங்க. சிஐடிங்கிறவங்க இங்கே நம்ம ஊர் மாதிரி போலீஸ் ஜீப்லலாம் வர மாட்டாங்க. நார்மலாக கார், அவங்களோட கார் வச்சுருப்பாங்க, ஓன் கார் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது காரு அந்த காரில் வந்திருக்காங்க. வந்துட்டு உள்ளே வந்து லைட் வச்சுருப்பாங்க. அந்த போலீஸ் லைட் ஒன்று தெரியுமா, ரெட்டு ப்ளூ அப்படின்னு விட்டு எரியும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியாது, பார்க்கும்போது ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்கும். டக்குன்னு அதுலேருந்து லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு நேற்று சிஐடி பிடிச்சிருக்காங்க. இவன் பார்க்கிங்கில் தான், வண்டியை பார்க் பண்ணி விட்டுருக்கான். பார்க்கிங்கில் தான், அது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும்போது பார்க்கிங்கில் ஏற்றி விட்டுருக்கான். வந்திருக்காங்க. இவனோட இக்காமா எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க. வாங்கி இக்காமா அப்ஷர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இக்காமா லைசன்ஸு வண்டி புக்கெலாம் செக் பண்ணியிருக்காங்க. இவன் எல்லாத்தையும் காமிச்சிருக்கான். ரெண்டாவது எல்லாமே போட்டிருக்கான். சேஃப்டிலேருந்து எல்லாமே போட்டிருந்துருக்கான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்களாமா. ஸோ போய் ஒரு கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு ஒரு 6 ஃபைன் வந்திருக்கு. 6 ஃபைன் டிங் 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 வந்தோடனே இவனுக்கு பயத்தில் அப்ஷரில் எடுத்து பார்த்துருக்கான். 113 ரூபா 113 ரூபான்னு ஒரு 3 ஃபைனோ, 250 ரூபான்னு ஒரு 3 ஃபைனோ வந்துருந்துருக்கு. அப்போது என்னென்னு போய் பார்த்தா ஓவர் ஸ்பீடு, அப்புறம் 20 கிலோமீட்டரில் போக வேண்டிய இடத்துல ரொம்ப வேகமாக போயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த வண்டி இடிக்கிற மாதிரி ஒட்டி போவோன்னா ஃபைன் உண்டு அதுக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசனே இல்லாமல் ஒரு 6 ஃபைன் வந்திருக்கு. சேஃப்டி போடலன்னு. சேஃப்டி போடாமல் இருக்கவே மாட்டோங்க. எங்கே பாருங்க, சேஃப்டி எப்போவுமே இருக்கும். இதுக்குள்ளே இருக்குது, இது ஜாக்கெட் போட்டனாலும் தெரில, இங்கே உள்ளே வச்சுருக்கோம். ஸோ சேஃப்டி போடாமல் கண்டிப்பாக வெளியே போகவே மாட்டோம். க்ளவுஸ் மட்டும் எதுக்குன்னா ஒரு சைடில் அதுவும் போடணும், 2 கையிலையும் போடணும். சரிங்களா? சேஃப்டிங்கிற 2 சைட்லையும் போடணும். ஆனால் நம்ம ஃபோன் ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால கையில் போடலன்னா போலீஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது விட்டுருவாங்க, ஃப்ரீயாக விட்டுருவாங்கன்னு வைங்க. மற்றபடி எல்லாமே போட்டு தான் இவன் போயிருக்கேன். அது இல்லாமல் நிக்கில்லாம் குளிர் தாங்க மாட்டான். அவனும் ஒரு கையில் எப்போவும் சேஃப்டி நிக்கிலோட கையில் இருக்கும், ஒரு கையில் மட்டும் தான் இருக்காது. ஆனால் அவனுக்கு ஒரு அப்படி 6 ஃபைன் வந்திருக்கு. அப்புறம் இங்கே ரூமுக்கு வந்த பிறகு திரும்ப ஒரு ஃபைன் வந்திருக்கு. எப்படின்னா அன்னோன் பார்க்கிங். ஸோ பார்க்கிங் இல்லாத இடத்துல வண்டியை விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி, நோ பார்க்கிங். ஸோ நோ பார்க்கிங் அப்படி ஒரு இடத்துல வண்டி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபைன் போட்டு வந்திருக்கு. அது ஒரு 113 ரூபா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 1000 ரியாலுக்கு மேலே வந்துருச்சு. அதான் இப்போ சூப்பர்வைசர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு இருக்கான். அவர் என்னன்னா, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஃபைன் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. இது உடனே நான் இப்போ இந்த வீடியோ போட்டோன்னு நிறைய சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே பைக் ஓட்டுறவங்களுக்கு தான் அது தெரியும். நீங்கள் பைக் ஓட்டுறவங்க வேறு யாரையா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சரிங்க, நம்ம அடுத்து பண்ணுவோம். நான் ஆர்டர் எடுக்கல. டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுதுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டா பாஸ்டா. ஸோ இந்த மாலுக்குள்ளே பார்க் பண்ணி வந்த மாலு இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டருங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:10 ஆகுது. ஸோ உள்ளே ஹெல்மெட் போட்டு போக முடியாது, ஹெல்மெட்டை கழட்டிக்கிறேன்.
நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஆர்டர் வந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னா 2 மணிக்கு தான் மொதல் ஆர்டரே வந்திருக்கு. நேற்று 23, இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 25ஆவது பண்ணணும். அதான் என்னோடய ஐடியா. பார்க்கலாம் பண்ண முடியுதா இல்லையான்னு. உள்ள போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்ன இருக்குல்ல உட்காருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பார்க் அவென்யூ, ப்ளூடூத் ஆஃப் ஆகிட்டு. எவ்வளோ டேட்ஸ் பழம் கீழே விழுந்து கிடக்கு பாருங்க. இது ஃபுல்லாக இந்த மரத்துலேருந்து. வாணே 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 உள்ள வாணே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இது 2:22 ஆகுது. இதில் மொதல் ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போயிட்டு இருக்குமா, 2வது ஆர்டரும் வந்துருச்சு. பேக்கப்பில் 2வது ஆர்டர் வந்துருச்சு. அதையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அல்பேக் தான், ரொம்ப பக்கம். இது கொடுக்குற இடத்து பக்கத்துலேயே தான் அல்பேக் ஆர்டர் எடுக்கணும். அதுக்கு பின்னால் தான் அல்பேக் ஆர்டர் கொடுக்கணும். அப்படிங்கும்போது செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு மக்களே. நம்மளோட பிளான் 25க்கு மேலே பண்ணணும். டெய்லி 26 ஆர்டர் வச்சு கணக்கு எடுக்கிறேன்னு வைங்களேன். 26 இல்லை 27 வச்சு டெய்லி எடுக்கிறேன்னு வைங்க. 800 ஆர்டர் எடுக்கலாங்க இந்த மாதம். ஸோ 800 ஆர்டர் எடுக்கனா எனக்கு அதிகபட்ச சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரியால் சேலரி கிடைக்கும். அப்போ இதை வச்சு விட்ற ஐஃபோன் வாங்கினா நான் வாங்குவேன். அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்மளும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஐஃபோன் வாங்குகிறோங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் வந்து ஐஃபோனில் இந்த மாடல் தான் வாங்கணும், இந்த மாடல்லாம் வாங்கணும்லாம் இல்லை. எனக்கு நல்ல கேமரா குவாலிட்டியோட ஒரு ஐஃபோன். ஏன்னா நம்ம வீடியோஸ் எடுக்கிறோம், நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்சம் பெஸ்ட்டாக காமிக்கணுங்கிறதா ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு வச்சுருக்கேன். அது என்ன மாடலாக இருந்தாலும் சார் பரவாயில்ல எனக்கு. அதுக்கு நான் ஐஃபோன் வாங்கணும். அதுக்கான அமௌண்ட் நம்ம சேர்க்கணுன்னா நம்ம ஆர்டர் நிறைய எடுக்கணும். அப்படின்னா தான் சேர்க்க முடியும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். இப்போ வீட்டுக்கு அனுப்பாமல் ஒரு மாதம் ஃபுல் சேலரி வச்சு வாங்கணுன்னா என்னால் 17 Pro Maxே என்னால் வாங்க முடியுங்க. ஆனால் அப்படி பண்ணால் அது வந்து தப்பு. என்னோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு விஷயத்துல நான் இறக்குறேன்னு வைங்களேன், நான் பண்ணுறது ஒரு பெரிய தப்பாயிரும். இதுவே என் கடனை அடைக்கிறேன்னு வைங்களேன் எங்கள் வீட்டில், அதுக்கப்புறம் கடன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால இப்போ நம்மளுக்கு என்ன வாங்கணுமோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு நம்மளோட தேவை என்ன. ஏன்னா இப்போ 17 Pro வச்சுட்டு எடுக்கிற வீடியோவை வந்து என்னால் 12 Proலையும் எடுக்க முடியும், 13 Proலையும் எடுக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எம்மாடி அண்ணே, பெட்ரோல் பங்க் க்ளோஸ்ன்னு வச்சுருக்கு. ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஆள் உள்ளே போகிறான் சின்ன கேப்புக்குள்ளோடி. நம்ம வந்து 2வது ஆர்டர் அல்பேக் ஆர்டரையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ அதான் பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போயிட்டுருக்கேன். ரொம்ப தூரம் இல்லை, 3.2 கிலோமீட்டர், 6 minutes 7 போட்டிருக்கு. வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு மக்களே. தயவுசெய்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஐஃபோன் வாங்க முடியுமா இல்லையான்னு எனக்கு நீங்கள் தான் அதை சொல்லணும். கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஐஃபோன் வாங்க முடியும். ஓகே மக்களே, அடுத்த ஆர்டர் வருதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் இன்னும் வரல. ஸோ 3வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நான் இங்கே இந்த பார்க்குக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃப்ரீ ஆகிட்டு ரெடியாக இருந்தேன். அப்போ பார்த்து அடுத்து 3வது ஆர்டர் அடித்தான். சரி ஓகே, வேறு லெவல் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஷவர்மா ஹவுஸ் தான் பக்கத்துலேயே தான் ஆர்டர், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. 3வது ஆர்டரும் இந்த ஷவர்மா ஹவுஸில் நம்மளுக்கு ஆர்டர் இல்லாமல் இல்லைங்க. நேற்று ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா ஹவுஸில் ஆர்டரு, செகண்ட் டே ஷவர்மா ஹவுஸில் ஆர்டரு, 3வது நாளுமே ஷவர்மா ஹவுஸில் நம்மளுக்கு ஆர்டர் வந்துருந்து. ஸோ இன்றைக்குமே நம்மளுக்கு அதே ஷவர்மா ஹவுஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துருக்கு. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டி தூக்குறோம். ஏன்னா நான் வந்து இந்த ஐஃபோன், எனக்கு வந்து இந்த ஐஃபோனில் என்ன மாடல் வாங்கணுங்கிறதெல்லாம் பெருசாக யோசிக்கலைங்க. எனக்கு ஐஃபோன் வாங்கணும் அவ்வளோதான். அது எப்படின்னா அது வந்து கெத்துக்காக இல்லை, நம்ம வீடியோ இம்ப்ரூவ் பண்ணலாம், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதனால மட்டும்தான். வந்தாச்சு வந்தாச்சு, ஷவர்மா ஹவுஸ் வந்தாச்சு. இன்னும் ரெடி ஆகலை, அதனால ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ரெடி ஆன பிறகு தான் உள்ளே போகணும். அது வரைக்கும் வெளியே தான் இருக்கணும். மூணாவது ஆர்டர் ஷவர்மா ஹவுஸ்லேருந்து எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா கஸ்டமர் லொக்கேஷன்? 2.2 கிலோமீட்டர். காலையில் ஊதுனாலுமே வெள்ளை கலரில் ஃபாக் ஆன மாதிரி ஆகுதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஆர்டரு. டைம் பார்த்திங்கன்னா 3:17 ஆகுது. அப்போ இது வந்து பத்தாது. ஸோ இந்த இடத்துக்கு 6 ஆர்டராவது முடிச்சிருக்கணும்.
இல்லை 6 ஆர்டர் இல்லை, அட்லீஸ்ட் 5வது ஆர்டராக முடிச்சிருக்கணும். ஏன்னா 1:30க்கு வந்தோமா, அரை மணி நேரம் ஒரு ஆர்டர் கணக்கு வச்சாலுமே முடிச்சிருக்கணும். ஆனால் நம்ம முடிக்கலை இன்னும். இப்போ தான் 3வது ஆர்டரே கொண்டு போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை பண்ணிடலாம். என் கண்ணுக்கு முன்னால் தான் ஐஃபோன் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, பிடிச்சிடலாம் அதை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுது. 4வது ஆர்டருங்க இது. கடையை தான் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சாச்சுங்க. ஓகே, இதுவா ஒரு ப்ரெட்டு கிடையாச்சே. எப்படி இந்த டைமில் ப்ரெட்டு? சரி, ஓகே, நம்ம அதை ஒன்றும் சொல்லக்கூடாது. பட் இருந்தால் இந்த டைம்லலாம் என்னால் ப்ரெட்லாம் திங்க முடியாதுப்பா. லஞ்ச் டைமில் யாராவது ப்ரெட்டு திம்பாங்களா? 4:59 ஆகுது. இது நம்மளோட எத்தனாவது ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது ஆர்டருங்க. ஸோ 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டிப்பு இந்த மாதம் மேபி எனக்கு தெரிஞ்சு டிப்பு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் மந்த்து டிசம்பரில் வந்து அக்ரிமெண்ட் சேஞ்ச் பண்ணவங்களோட ஃபோனை பார்த்தேன். ஒரு மெஜாரிட்டி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரியாலுக்கு மேலே தான் டிப்பு வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது டிப்லேயே ஒரு 400 ருபீஸ் வந்துடும்னு எனக்கு தோணுது. இந்த மாதம்லாம் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டி தூக்குறோம். சரிங்க, கிளம்பலாமா? ஸோ இது வந்து 7வது ஆர்டரு. 5 மணி ஆக போகுது. ஓ, நம்ம வந்த பாதை தானா? ஸோ சூரியனும் அப்படியே பார்த்தீங்கன்னா மறையுது. சூரியன் மறைய ஆரம்பிச்சுன்னா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருமே. அதாக என்ன பண்ண. இந்த ரோடு வேலை மட்டும் முடிஞ்சிட்டுனா இங்கெல்லாம் டிராஃபிக்கே ஆகாது. இந்த வழியாக சர்ரு புருன்னு போயிட்டே இருக்கலாம். இப்போ அங்கே வரைக்கும் போயிட்டு சுற்றி போயிட்டு வரணும். 3.4 கிலோமீட்டர் காமிச்சிருக்கா, ஆனால் அப்படி வர முடியாது. அங்கே போய் யூட்டன் போட்டு வரணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:13. இதான் 7வது ஆர்டரு. கன்ஃபார்ம் பிக்கப் கொடுத்தா முடிஞ்சு. ஸோ 8வது ஆர்டரு வந்துருச்சு. ஷவர்மா ஹவுஸ். ஸோ ட்ராப் அப் ஓகே, பக்கத்தில் தான், ஃபலா தான். ஷார்ட் ஆர்டர் வரோங்க. குளிர் பயங்கரமாக இருக்குங்க. ஒரு மாதிரி காற்று ரொம்ப மடத்தனமாக அடிக்கும். இந்த குளிர் கணிக்க முடியல. குளிர் எவ்வளோ அடிக்கும்னு கணிக்க முடியல. ஃபேண்டு கிழிஞ்சிடாதடா டேய். இப்போதைக்கு இந்த ஒரு ஃபேண்டு தான் இருக்குது. சம்பளம் வந்த பிறகு தான் இன்னொரு ஃபேண்டு வாங்க முடியும். எவ்வளோ நேரம் தெரியுமாங்க? 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கான். சரிங்களா, மணி இப்போ 6 மணி ஆகுது. இது நம்மளோட 8வது ஆர்டரு. 9வது ஆர்டர், சாரி 9வது ஆர்டருங்க இது. ஒன்பதாவது ஆர்டர் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்கேன். குளிர் மடத்தனமாக இருக்குது, கையெல்லாம் உரையுது. நான் இன்றைக்கி இந்த க்ளவுஸ் வந்து இந்த சைடில் உள்ள க்ளவுஸ் வந்து ரூமில் போட்டுட்டேங்க. இந்த க்ளவுஸ் மட்டும் தான் இருக்குது, இன்னும் இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 7:58 ஆகுதுங்க. 13 ஆர்டர் முடிச்சிட்டோம். சரிங்களா, 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 14வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். 15வது ஆர்டர் அப்கமிங் ஆர்டரில் பேக் சைடில் இருக்குது இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே. சரிங்களா, 14வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். அது வந்துட்டேன். இன்னொரு 300 மீட்டரில் 14வது ஆர்டர் முடிஞ்சிடும். 15வது ஆர்டர் அப்புறம் எடுத்துகிட்டு கொண்டு போகணும். அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தூரம் நினைக்கிறேன். ஒரு 9லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தெரியல, கரெக்டாக சொல்லணும்னா தெரில. இதை முடிப்போம் முதல்ல. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டிலேங்க. 20 ஆர்டர் கொண்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகிற மாதிரி ஆயிரும் நினைக்கேன். ஏன்னா ஒருவேளை எனக்கா இல்லை பொதுவாகவே இப்படி தான் இருக்கான்னு தெரில. இன்றைக்கி நமக்கு அப்படி தான் கொஞ்சம் அப்படி இழுத்துட்டு போகுது. என்ன பிளான்னா ஒரு 20 ஆர்டருக்கு மேலே பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. ஆனால் என்ன நடக்கும்னு தெரில. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு சாதகமாக நடக்குதான்னு தெரியலையே. ஐஃபோன் கனவு ஆனால் ரொம்ப தூரம் இல்லைங்க, நம்ம கண்ணு முன்னால் தான் இருக்குது. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவேன் இந்த மாதம். டைம் பார்த்தீங்கன்னா 8:51 ஆகுது. 16வது ஆர்டருங்க. ஸோ 16th ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டு போய்ட்டுருக்கேன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. 17th ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு, அதையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். இந்த ஏரியா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா தூரமாக அடிக்கிறான். தூரமாக மீன்ஸ் அடிக்கிறது 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டராக இருந்தாலும் எடுக்க போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோடு நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எடுக்க போகிறது ரொம்ப கஷ்டம். கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன். ஒரே நிமிஷங்க முடிச்சுக்கலாம். அது ஆர்டருங்க.
16வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஷவர்மா ஹவுஸா? ஓகே. இது 17வது ஆர்டரு. இப்போ இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இன்னும் ஒரு வண்டி நிற்கிதா, தெரிகிறதா இது என்ன வண்டின்னு? ஸோ தெரிஞ்சவங்க இந்த வண்டியை கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு பாருங்க, குப்பை தொட்டி மாதிரியே இருக்குதா? இங்கே பாருங்க, அடுத்த வண்டியை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது எப்படிங்க இதெல்லாம் குட்டி வேன் மாதிரி இருக்கு. ஆனால் வேன் கிடையாதுங்க, நல்ல ஒரு இந்த ஒரு ரகடான வண்டி. நிறைய வண்டி நிற்கிங்க இங்கே. அங்கே பாருங்க, ஓ மை காட், ரோஸ் ராய்ஸ் நிற்கி பாருங்க. இந்த வீட்டில் உள்ளவர் தானோ எல்லாமே. இங்கே ரோஸ் ராய்ஸ் குப்பை பிடிச்சி போய் அட்டி அங்கே இருங்க, தூசி குப்பை. கம்பெனிக்காரெல்லாம் பார்த்தா செத்துவான். வண்டி ஃபுல்லாக தூசிங்க, கண்ணாடி இன்னாடி எல்லாமே. இங்கே பாருங்க, இவன் பென்ஸு. இவன் யாரு? இவனை யாருன்னு தெரில. ஓ மை காட், இங்கே ஒரு ஜிஎம்சி நிற்கி பாருங்க, ரெட் கலர் ஜிஎம்சி. வா வா வா. இங்கே இருங்க, டொயேட்டாவோட இது 2 சீட்ரு. சரியான வண்டியால் இருக்குது கலெக்ஷன். ஓகே ஓகே, போவோம் நம்ம பாட்டுக்கு வேலையை போட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுதுங்க. பயங்கர குளிர், கை காலெலாம் ஒரு மாதிரி விரைச்சிட்டு போகுது. கையில் ஒன்னடிச்சு இல்லைங்க, இப்படி மடக்க முடியல, பாதியில் ஸ்டக்காகி நிற்கி. 17வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கேன். 16 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். குளிர் தாங்க முடியல, மூக்கெலாம் ஒரு மாதிரி உறையுது. ஏன்னா நம்ம மூச்சு இழுக்கும்போது அந்த சில்லுன்னு காற்றுள்ள போனோடனே மூக்கில் ஒரு மாதிரி உரையிற மாதிரி இருக்குது. அப்பா ஒரு வாட்டி அப்படி இழுத்து பிரீத் இழுத்தோன்னா அவ்வளோதான், நெத்தி வரைக்கும் அந்த சில்னஸ் அப்படி ஊன்னு போகுது. பேச பேச வைசர் ஃபுல்லாகவே ஃபாக் ஆகிட்டு இருக்குங்க. ரெண்டு ஃபோன்லேயுமே சார்ஜ் இல்லை. இதில் 20 பாயிண்ட் இருக்குது, இதில் வந்து 25 பாயிண்ட் இருக்குது. ஆமாம், இதில் 23 இருக்குது. இதில் 23, இதில் 25. ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணியே வச்சுருக்கேன். ப்ளூடூத் காதில் இல்லை, அதை கலத்திட்டேன். ஏன்னா அதில் சார்ஜே இல்லை சுத்தமாக. அதை வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்கில் சார்ஜ் போட்டு பேக்கெட்டில் போட்டிருக்கேன். பிஒய்டி. ஸோ இந்த பிஒய்டிங்கிறது நம்ம இந்தியாவில் என்ன கொஞ்ச நாளில் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆக போகுது மட்டும் பாருங்கள் இந்த காரு. ஏன்னா அது வந்து பேட்ரி வெஹிக்கிள், பேட்டரியில் அவங்க தான் இப்போ பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டில் இருக்காங்க. பிஒய்டிங்கிறது தான் ஒரு நாள் நான் என்ன சொல்கிறேன், இன்னும் 2-3 வருஷத்துலேயே பிஓஐடி கார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நல்லா 9:35 ஆகுது. 17 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 18வது ஆர்டர் கொடுக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தான். என்ன ஒரு சிக்னலே உள்ளேடா, அப்போ யார் நடிக்கான்? இப்போ நான் அடிப்பேன் ஆரம்பிக்கீன்னு, எவன் தடுத்தாலும் போட்டுருவேன். ஒருத்தனையும் பார்க்க மாட்டேன், ஒரே போடு தொம்முன்னு. ஐயோ தண்ணி, இந்த தண்ணியை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட அந்த சம்பவம்லாம் சாதாரண சம்பவமா, முரட்டு சம்பவம். குளிருது, செம்மையா குளிருதுங்க, செம்மையா குளிருது. ஒன்றும் பண்ண முடியாது மக்களே, ஒன்றும் பண்ண முடியாது. மாட்டிக்கிட்டோம் மக்களே, அவ்வளோ பேரும் மாட்டிக்கிட்டோம். எடிட் பண்ணுறேங்க, அந்த ஃபோன் அப்படியே பண்ணுறேன், கை 2 அப்படியே வைப்ரேட் ஆகுது, மடக்க முடியல. அந்த ஃபிங்கர் இப்படி ஃபிங்கருங்க இவ்வளோ தான், அது அந்த ஃபுல்லாக கூட மடக்க முடியல, வலிக்குது. ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது கை. நாளே க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துடணும், இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 20வது ஆர்டர் ஒன்று வந்துச்சுங்க. நான் அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். ஏன்னா அது இன்னொரு ஆரஞ்சு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு லைனுக்கு இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் அப்படிங்கும்போது ஷார்ட் ஆர்டர் தான், பிக்கப் இந்த பக்கமும் ட்ராப் இந்த பக்கமும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்ம இடையில கிராஸ் பண்ண முடியாது, இந்த ஆரஞ்சு லைனில் இடையில கிராஸ் பண்ண முடியாது. ரொம்ப தூரம் போய் எப்படி சொல்லணும்னா, நான் சுமார் ஒரு 16லேருந்து 17 கிலோமீட்டரு அங்கே போய் யூட்டன் போட்டு திருப்பி அங்கேருந்து திரும்பி கணக்கெடுங்களா. எனக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். சரிங்களா, 30 அவ்வளோ இருக்காது, ஒரு 27லேருந்து அவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும். சரிங்களா, இது நம்ம அவ்வளோ தூரம் கொண்டு போகிறது ரொம்ப ரிஸ்க். ரெண்டாவது நான் இங்கேருந்து போகிறதுக்கே டைம் ஆயிரும். நான் இங்கேருந்து அந்த ஆரஞ்சு லைன் கிட்ட போனோம்னாலே 12 கிலோமீட்டர் போகணும்.
அப்படிங்கும்போது அது ரொம்ப இது. ரெண்டாவது ஆர்டரு வர்ற டைம் ஒரு ஆர்டர் தானே ரிஜெக்ட் பண்ணி விடுவோன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்ததுலேருந்து நான் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணல, இதுதான் மொதல் ஆர்டர் ரிஜெக்ட்டு. அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாக இருக்குமே, இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 11:41 ஆகுதுங்க. 11:45க்கு நம்ம செக்ஷன் முடிஞ்சிடும். இன்றைக்கி 12 மணிக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம செக்ஷன் முடிஞ்சிடும். இதில் எனக்கு வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னா 21வது ஆர்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா 22 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. சரிங்களா, 22 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மேபி இதுதான் இதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இனி ஆர்டர் வராது, ஏன்னா 42 ஆயிடுச்சு. தெரில, வந்துச்சுன்னா பார்ப்போம், வரலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 42 முதல்ல 22 ஆர்டர்ஸ் ஆயிடுச்சு. என்னென்னா என்னோட கடைசி ஆர்டருக்கு முன்னாடி மீன் 21வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர்மா கடையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக நான் உள்ள கடையிலேருந்து வெளியே வந்தோன்னா அது வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நான் கடைக்குள்ளே வச்சு அவன்கிட்ட கேட்டேன், முடிஞ்சிச்சு ஃபினிஷ் அப்படின்னா ஃபினிஷ் அப்படின்ட்டான். உடனே நான் பார்சல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஷார்ட்ஸ் எடுத்து போகணும்ல பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுத்துட்டேன். கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் நான் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்கணுன்னா ரொம்ப சுற்றி வந்து கொடுக்கணும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதேமாதிரி 9 கிலோமீட்டர் வந்து கொடுத்துட்டேன் கஸ்டமர்கிட்ட. கொடுத்துட்டு ஸோ அவங்களோட மேடு தான் வாங்கினாங்க, கஸ்டமர் வாங்கல. ஸோ செக்ஷனே முடிஞ்சிருச்சுங்க. இங்கே வருங்க, அவ்வளோதான். ஏன்னா 11:45க்கு செக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அரை மணி நேரம் கூடிரும். ஒரு இடத்துல நம்ம டைமிங் அதிகப்படுத்திட்டோன்னா இன்னொரு வேலை கெட்டு போயிடும். இப்போ நான் இங்கே ஒரு அரை மணி நேரம் கூட்டிட்டோன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு அங்கே அடி வாங்கும். ஸோ அப்போ அதை பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா எடிட்டிங் பண்ணுற டைம் மாறும், அப்புறம் குளிச்சுட்டு தூங்குற டைம் மாறும், அப்புறம் காலையில் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ முன்னோட்டி போனால் கூட பரவாயில்ல, லேட்டாக போனால் ரொம்ப சீன் ஆகும். கூட ஒரு 1/4 மணி நேரமோ அரை மணி நேரமோ தூங்கலாம் இன்றைக்கி ரூம் போனால். அப்போது கஸ்டமர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். கஸ்டமர் கால் பண்ணி பெப்சி எங்கன்னு கேட்க, அப்புறம் கொக்கோ கோலா எங்கங்க. நான் என்ன நினச்சேன், ஷவர்மா கிடக்கும்போது உள்ளே ஒரு கவரில் போட்டு கெட்டி அவங்க உள்ளே வச்சு ஸ்டாப்லர் அடித்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நான் உள்ளே தான் இருக்கோங்க, அவள் இல்லை அப்படின்னா. அப்போது நான் கன்ஃபார்ம் ட்ராப்பை கொடுத்த பிறகு அந்த இதை எடுத்து பார்க்கேன், அதில் கொக்கோ கோலா இருக்குது, 2 கொக்கோ கோலா இருக்குது. சரிங்களா, 5 ரியால்னு சொல்லி 2 கொக்கோ கோலா இருக்குது டின்னு. ஆனால் நம்ம எடுத்த வீடியோலாம் கொக்கோ கோலா இல்லை. ஆனால் நான் அப்போ கஸ்டமர்கிட்ட சொன்னேன், இது ரெஸ்டாரண்ட்டில் தரலன்னு நினைக்கேன், ரெஸ்டாரண்ட்டில் தரல அப்படின்னேன். ஓகே, அவங்க ஓகேன்னு சொல்லி வச்சிட்டா. ஆனால் இப்போ என்ன ஆகும்னா இவ கம்ப்ளைண்ட் பண்ணுவாள். இப்படி கொக்கோ கோலா இல்லை, ஆர்டர் மிஸ்ஸிங்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன இல்லைன்னு கொக்கோ கோலா இல்லைங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க, நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். சரிங்களா, கொஞ்சம் நல்ல இதாக இருந்துச்சுன்னா, ரீசனாக இருந்துச்சுன்னா கொக்கோ கோலாக்கு மட்டும் ஃபைன் போடுவாங்க. ஸோ அந்த 5-10 ரியால் போடுவாங்க. வந்து சொன்ன கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வந்து தெளிவாக இப்படி ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஃபைன் வரும், நம்மளுக்கு ஃபைன் வராது. இல்லை வந்து இப்படி எனக்கு பொருளே வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னா நம்ம விஷயத்தை சொல்லி அவள் பண்ணான்னா நம்மளுக்கு ஃபைன் வராது. ஆனால் அவள் பொதுவாக குத்தம்போக்கில் அடிச்சிட்டான்னா 2 விஷயம் இருக்குது அதுலேயும். ஒன்று என்னென்னா கொக்கோ கோலாக்கு மட்டும் ஃபைன் வரும் 10 ரியால், அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு 10 ரியால் வரும். இல்லை அப்படின்னா அவள் வாங்கியிருக்க மொத்தத்துக்கும் ஃபைன் வரும். ஒரு 87 ரூபாவோ 85 ரியாலோ வந்துச்சு. 2 ஷவர்மா 2 கொக்கோ கோலா எல்லாம் சேர்த்துனா ஒரு 85 ரூபா வந்திருக்கும். இப்போ இதை இன்னும் 2 நாள் கழிச்சு நமக்கு ஃபைன் வந்துச்சு அப்படின்னா சொல்லி முடிச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற ஆர்டர் இல்லாமல் வேஸ்ட்டு. ஏன்னா நம்மளோட சேலரியே ஒரு நாளைக்கு பார்த்தா 60 ரியாலோ 70 ரியாலோ தான் கணக்கு வரும். சரிங்களா, இதில் இவ்வளோ போச்சுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. அப்போது வேலை பார்த்து வேஸ்ட் ஆகும். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறி ஆகும். ரெஸ்டாரண்ட் சைடில் பண்ண மிஸ்டேக்குக்கு நம்ம ஏன்னா நம்ம கஸ்டமர் என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா நம்ம பார்க்கல முடியாது, கேட்கவே கூடாது. முதல்ல கஸ்டமர் என்ன போட்டிருக்காங்க, என்னென்ன இருக்கு உள்ள அப்படின்னு நம்ம கேட்டாலே அது தப்பு. முதல்ல அப்படி கேட்கவே கூடாது. ஏன்னா என்னோட சைட்லேருந்து உள்ள இப்போ வந்து மந்தி இருக்குங்காங்கன்னு வைங்களேன், நல்ல பசியில் இருக்க என்ன பண்ணுவான், எடுத்து சாப்பிட்ருவான். உங்களுக்கு புரியுதுல நான் சொல்கிறது? உள்ளே என்ன ஆகிட்டு, இப்போ லட்டு இருக்குன்னா சரி ஒரு லட்டு எடுத்து விடுவோம். ஸோ அது நம்ம கேட்கவே கூடாது. ஏன்னா அது ப்ரைவசி, அது அவங்களோடது. இப்போ மெடிக்கல் ஃபார்மசி ஆர்டர் வருதுன்னா உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது, கேட்கவே கூடாது முதல்ல. ஏன்னா அது அவங்களோட ப்ரைவசி.
ஸோ இது வந்து நம்ம மேலே மிஸ்டேக்கே கிடையாது. பட் பார்ப்போம் ஃபைன் யாருக்கு வருதுன்னு. ஸோ நேற்று நைட்டு இதேமாரி தான் ஒரு பெப்சியில் தான் பிரச்சனையாச்சு நைட்டு கஸ்டமருக்கு எனக்கும். ஏன்னா அவங்க ஆர்டர் போட்டது ஒரு மவுண்டன் டியூ ஒரு பெப்சி. கஸ்டமர் வந்து டைப் பண்ணி எப்படின்னு அனுப்பியிருக்காருன்னா எனக்கு வர மவுண்டன் டியூ வேண்டாம், அது கோக்கா பெப்சியாக மாற்றிட்டு வந்துருன்னு. நான் கடையில் போய் பொருள் எடுக்க போயிட்டு காமிக்கிறேன் அவன்கிட்ட மேனேஜர்கிட்ட, அவன் முடியாதுன்ட்டான். ஏன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவங்க எல்லாம் அந்த மிஷின் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது பாட்டில் கோக்காக இருந்தால் கூட மாற்றி தந்துருப்பான் அவன். அது அந்த கப்பு கோக்கு கப்பு மிஷின்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, திருப்பி இது பண்ண முடியாது அப்படிங்க. அது இல்லாமல் அப்ளிகேஷனில் இருக்கிறது பண்ணி தரலான்னா அவன் பண்ணி கொடுத்துருக்கலாம். மேனேஜர் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிருந்தா பண்ணி கொடுத்துருக்கலாம். அவனுக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு போகிற டைம் நம்மளே மாதிரி. இப்போ நம்ம வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஆர்டர் வந்துச்சு நம்ம எடுப்போமா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிடும். அதேமாதிரி தான் அவனும். ஸோ அவனே நான் தப்பு சொல்ல. ஏன்னா இவன் ஆர்டர் போடும்போதே இவன் ஒழுங்காக தேவைன்னா என்ன தேவையோ அதுக்கு ஏற்றாலும் ஆர்டர் போட்டிருக்கணும். அதை விட்டு இவன் கடைசியில் எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நீ இது வாங்கிட்டு வானா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் வந்து அவன் தந்ததுனா கொண்டு போயிட்டேன். உடனே என்கிட்ட கேட்டேன். அப்போ நான் சொன்னேன் எனக்கு அது தெரியாது, ரெஸ்டாரண்ட்டில் தர்றதை என்னால் வாங்கிட்டு வர முடியும். நான் குடிச்சு பார்த்துட்டு உள்ள பெப்சி இருக்கா மிரண்டா இருக்கான்லாம் என்னால் பார்க்க முடியாது. இதுதான் தந்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. ஒன்றாவே என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நான் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் எல்லாத்துக்கும் எப்படி பார்த்தாலும் மேலேருந்து ஒரு ஆள் பார்ப்பாரு சரிங்களா. அது ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆள் வந்து மேலேருந்து பார்க்குறாரு சரிங்களா. அவர் பார்த்துக்கிடுவார். நம்ம மேலே தப்பு இருந்தோன்னா நம்மளுக்கு தருவார். இல்லை தப்பு இல்லைன்னா வராது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். சரி மக்களே, டே 4 வந்து அருமையாக போயிருக்கோம். 22 ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே நிமிஷம் அங்கே காமிச்சிரும் சரிங்களா. இன்னிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுவாங்க. கடைசி 3 வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் போடல, அதனால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ 22 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 11 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம் சரிங்களா. 19 ரியால் டிப்புங்க. ஸோ 20 ரியால் டிப்பாக இருக்குது. 19.50 ஹலாலாக இருக்குது. 20 டிப்பு வந்து ஃபைன் டிப்பு கிடச்சிருக்கு. 20 ரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, டே 5ல் பார்க்கலாம். எல்லா இடத்தையுமே கீப் சப்போர்ட்டிங். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். உங்களோட லெவன் சப்போர்ட்டால் தான் நம்மளால் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கோ இல்லை அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கோ உங்களோட லெவன் சப்போர்ட் தான் கண்டிப்பாக பயன்படும். எனக்கு ஆபத்தில் இருக்கவனுக்கு கை கொடுத்து தூக்குற மாதிரி தான் உங்களோட லெவன் சப்போர்ட்லாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் 2 பேருக்கு சும்மா ஷேர் பண்ணி விடுங்க போதும். அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்கள் சும்மா ஷேர் பண்ணி விடுங்க.